நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான நெக்ஸ்ட் வீக்குக்கான மண்டேக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ இயர்லியா அப்டேட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் வெளியில போறனால என்னால அப்டேட் பண்ண முடியாதுங்கிற ரீசன்னால நான் அட்வான்ஸ் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்துட்டு மண்டே நாம எப்படியெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் மார்க்கெட்ட அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கு. பேனிக் ஆக வேண்டாம், அவசரப்படாதீங்க. புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு நான் வந்து கன்டினியூவா சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதேபோல வந்து கரெக்ட்டா வந்து இந்த இடத்துலயும் சரி, இந்த ஏரியால இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கேப் அப் ஆயி ஓப்பன் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேபோல இந்த இடத்துலயும் கேப் அப் ஆயி ஓப்பன் ஆக தான் சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். அதேபோல இந்த ஏரியால ஃபெயில்டு கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இந்த பிரைஸ் செஷன பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல கன்டினியூவா என்ன சொல்லியிருந்தோமோ, அதே மாரி தான் நடந்திருந்தது. உங்க எல்லாத்துக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்லாவே தெரியும். ஸோ ஒருவேள புதுசா பார்க்குறீங்கன்னா, ஏற்கனவே என்னோட வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒருவேள நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மண்டே என்ன பண்ணலாம்? இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ஆ நம்ம சக்சஸ் எல்லாமே வந்து பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம முடிவுல வந்து டெலகிராம் சேனல்ல வந்து தாராளமா ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. எகைன் வந்து ஹோல்டு பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்ப்போம். மணி என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ என்ன நடந்தால் என்ன பண்ணலாம்? இங்கேயே ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம்? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? ஒரு வேள கேப் அப் ஆனா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் தான். ஸோ அத கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேவ் ரொம்ப முக்கியம். வேவ பார்ப்போம். ஸோ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ட்ரெண்ட் பை ட்ரெண்ட் வந்து 1 ஹவருக்கான வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு பிரைஸ் ஆக்ஷன். ஸோ நேத்து வீடியோலயும் இந்த பிரைஸ் ஆக்ஷன மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்றப்போ நல்ல ஒரு புல் மூவ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா நம்ம வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன் பிட்வீன்ல என்டர் ஆயிருந்தா பெருசா நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கரெக்ட்டான நமக்கு வேவ் ஃபார்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா, இது நல்ல ஒரு என்ட்ரி நம்ம எடுக்க முடியும். ஸோ அதேபோல நம்ம இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ற அத்தனை பேருமே நல்ல ஒரு என்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத கன்டின்யூ பண்ணவும் சொல்லியிருக்கோம். ஏன் கன்டின்யூ பண்ண சொல்லியிருக்கோம்? ஏன்னா ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மண்டே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எதிர்பார்ப்பு இந்த ஹையையும், டுடே ஹை 2யும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இங்கிருந்தே பிரேக் ஆயிட்டு கிரீன் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு 9:15 to 9:30 பார் கேண்டில்ஸ் டுடே ஹை பிளஸ் ரீசன்ட் ஹை, நியூ ஹை அதாவது ஆல் டைம் ஹை. இந்த ஹையும் 2யும் சேர்த்து ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல வந்து அ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். பட் இது நடக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட மைண்ட்ல வந்து இருக்கு. பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, மண்டே ஒரு பிக் மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மண்டே நாம ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் டுடே ஹை, ஃப்ரைடேக்கான டுடே ஹை பிளஸ் ஆல் டைம் ஹை 2யும் சேர்த்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். சஸ்டெயின் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணா, ஃபெயில்ட் ஆகக்கூடாது. சஸ்டெயின் ஆகணும். இந்த 2 விஷயத்த நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஸ்டெயின் ஆகணும். ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் பண்ணி அல்லது லோ பிரேக் பண்ணி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மண்டே ஒன் வே மூவா இருக்கிறதுக்கு
நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த செட்டப் மார்க் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த செட்டப் விழுந்தது அப்படின்னா, மண்டே ஒரு சூப்பரான மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் வியூ. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அனாலிசிஸ் அல்லது நீங்க ஏதாவது டெக்னிக்கலா யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க அத அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் சொல்றேன். உங்கள யாரையும் கட்டாயப்படுத்தல. பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நாலேட்ஜ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி நடக்க தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஓகே. மேபி இது மாரி நடக்கலன்னா என்ன நடக்க வாய்ப்புகள் கேப் அப் ஆயி கிரீன் பாராவோ அல்லது கேப் அப் ஆயி ரெட் பாராவோ இருக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் மீன்ஸ் கேண்டில் வந்து கேப் அப் ஆயி ரெட் பாராவோ, கிரீன் பாராவோ இருக்கலாம். மேபி ஒரு வேளை கிரீன் பாரோ, ரெட் பாராவோ கேப் அப் ஆயி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்ம லைவ்ல தான் அத நான் அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டப் விழுந்தது அப்படின்னா, அ லைவ்ல அப்டேட் பண்ணுவோம். இதுக்கான என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க, டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் லெவலா எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,222 சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு சொல்றதுக்கான ரீசன்ஸ் வேற. அப்ப அப்டேட் பண்றப்ப இந்த லோ இருந்தது. ஸோ அடுத்தடுத்த லோஸ் எல்லாம் சேஞ்ச் ஆதனால நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ ஓப்பன் ஆன கேண்டில் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த அப்டேட் சேஞ்சஸ் ஆகும். அதுதான் உண்மையும் கூட. நானே எதையும் கிரியேட் பண்ணல. என்ன சார் 222 சொல்றீங்க. 22,222 போகும்ன்னு சொல்றீங்க. இப்ப வேற மாத்தி சொல்றீங்க அப்படிலாம் இல்ல. அடுத்தடுத்த கேண்டில் அப்டேட் ஆயிட்டே இருக்க நமக்கு அடுத்த செட்டிங்ஸும் சேஞ்சஸ் ஆகும். இதுதான் வந்து உண்மை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். நான் சொல்லிட்டேன் அங்க தான் போகும், அங்க தான் போகும் அப்படிலாம் இல்ல. கேண்டில்ஸ் என்ன சொல்லுதோ அத நான் சொல்றேன். ஸோ அத நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேண்டில்ஸ உங்களுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேனே தவிர, நானா வந்து எதையும் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டா எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,450 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்குறது அத்தனையும் நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்பாட் கிடையாது. நிஃப்டி ஃபியூச்சர் ஜான்வரி கான்ட்ராக்ட் 22,450 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செட்டப் இதுதான். 2வது செட்டப் வந்து இது. 2 செட்டப் பார்த்தாச்சு. வேற என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாரி இல்லாம, இன் பிட்வீன் ஃப்ரைடே இன்னைக்கான ஹை, லோ 2 ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆனா, சைட்வேக்கான பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா? எகைன் வந்து சைட்வேஸ்க்குள்ள என்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இதுக்குள்ள என்டர் ஆனாலும், பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு சாதகமா பிரேக் ஆனால், நாம என்ட்ரி குடுக்கலாம். தப்பு கிடையாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆனா, கட்டாயம் ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன் தேவை. அப்படி இல்லாம கிரீன் பார், ரெட் பார் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஓகே தான். அது வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ்ல வர்றப்ப தான் நம்ம இன்டியூட் பண்ண முடியும். இதுதான். ஸோ நான் மண்டேக்கான வியூஸ் வேற எதுவும் கிடையாது. டே ஹை லோக்குள்ள ஓப்பன் ஆனா, மேக்ஸிமம் சைட்வே அப்படிங்கிறதுக்கான வியூ இருக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகணும். கைக்கு சாதகமா அது. அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேண்டிலே வந்து டே ஹை இன்னைக்கான டே ஹையையும் ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணி கிரீன் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படியும் இல்லைன்னா கேப் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த 3 வியூஸுமே வந்து கால் ஆப்ஷனுக்கு சாதகமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷனுக்கு சாதகமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புட் ஆப்ஷனுக்கு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோ பிரேக் மட்டும் தான் பிரேக் பண்ணா மட்டும் போகாது. பிரேக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் போறப்ப மட்டும் தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுவரைக்கும் நாம புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணவோ, ட்ரேட் பண்ணவோ கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, நான் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயர்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெண்டுக்கு சாதகமா மட்டும் தான் அதர்வைஸ் ட்ரெண்ட ஃபெயில்ட் ஆகும்போது என்ட்ரி குடுப்பேன். தட்ஸ் ஆல். மத்தபடி வந்து வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ங்களா? என்னோட சைக்காலஜியா என்னோட கேரக்டர சேஞ்ச் பண்ணிக்க தயாரா இல்லை. வேற எதுவும் கிடையாது. ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயர் நான் ட்ரெண்டுக்கு சாதகமா மட்டும் என்ட்ரி குடுப்பேன். வேற எதுவும் இல்ல. என்ன ஃபாலோ பண்றவங்களும் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா,
உங்களோட கேபிட்டல் மேக்ஸிமம் சேஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மணி மேனேஜ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும், ஸ்டாப் லாஸையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதே போல் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் சொல்கிற அத்தனை விஷயமும் நான் என்னோட நாலேஜ்க்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டாயப்படுத்தல உங்களை பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க, இங்கே இங்கே என்ட்ரி கொடுங்க. வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களோட ஓன் அனாலிசிஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தான் நல்லது. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் என் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருக்க நண்பர் அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுறீங்க, பட் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னோட வீடியோஸை பிடிச்சிருந்தால் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு என்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.